ஹலோ, வணக்கம் பத்தாஸ். வணக்கம் 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 நண்பாஸ். அனைவருக்கும் வணக்கம் வணக்கம். நாம் இன்றைக்கி எங்கே போயிருக்கிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். நாம் இன்றைக்கி கேரளாவுக்குள்ளே வந்திருக்கிறோம். கேரளாவிலேருந்து கோபாலபுரம் போகிற வழியில் ஒரு அழகான கோவில். அது என்னென்னா அணைக்கட்டு கருப்பராயன் கோவில். அதுக்குள்ளே நாம் போவோம். போய் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது எல்லாமே பார்ப்போம். பூரா சுற்றி பக்கம் தென்னை மரம் பாருங்கள். தென்னை மரத்துக்குள்ளே ஒரு அழகான ஒரு கோவில், அணை, செராம்பி அணை பார்த்தீங்களா. பேக் சைடு வந்து செராம்பி அணை. அதை தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு நாம் இது வந்து பார்ப்போம். சரிங்களா. வாங்க 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 வாங்க. கோயில் என்ன இருக்குது, வாங்க வாங்க வாங்க. பின்னாடி ரோடெல்லாம் இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு தெய்வம், காவல் தெய்வம்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதுவும் ஒரு தெய்வம், காவல் தெய்வம். அநேகமாக இந்த செராம்பியான கட்டுறதுக்கு பாடுபட்டிருப்பாங்கள்ல, அவங்களோட நினைவாக இந்த கோயில் உருவாக்கப்பட்டிருக்கும். நாம் எல்லாமே நடுக்கல் வழிபாடு தானே. இந்து தர்மம் என்பது நடுக்கல் வழிபாடு தான். ஆமாம். விநாயகர், சப்த கன்னிமார்கள், எல்லா இடத்துலையும் சப்த கன்னிமார்கள் இருப்பாங்க. சரியாக தெரியல, சப்த கன்னிமார்கள் சரியாக தெரியல, மன்னிக்கவும், சரியாக கிளாரிட்டி கிடைக்கல. அடுத்தது கருப்பராயனோட வாகனம் குதிரை. வாகனம். கருப்பராயனை பார்ப்போம்மா. அவரையாவது பார்ப்போம். அவரும் சரியாக தெரியல எனக்கு. எப்படி இந்த அளவுக்கு தெரியல. முழு உருவமாக என்னால் காமிக்க முடியல. ஆமாம், எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அன்னை கருப்பராய சுவாமி திருக்கள் அறிவிப்பு. கோயில் முன் மண்டபத்தில் யாரும் படுத்து வரக்கூடாது. மீனால் தண்டனைக்குள்ளாக நிர்வாகக்குழு. பரவாயில்ல, கோயில் முன்னாடி யாரும் படுத்துக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது பால விநாயகர் கோவில். உள்ளுக்குள்ளியாத சிறு தெய்வம், பெரு தெய்வம் எல்லா பக்கமும் விநாயகர் வந்து இருப்பார். விநாயகர் எவ்வளோ அழகாக இருக்கிறாரு பார்த்துட்டிங்களா. ஓகே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நல்ல தரிசனம், நன்றாக தரிசனம். இதை ஓப்பன் பண்ண முடியும் பார்க்குறேன். ஓப்பன் பண்ண முடிஞ்சால் நான் சாமி தரிசனம் பண்ணுவோம். ஏன்னா ஓகே, ஓப்பன் பண்ண முடியுது. ஓகே, கருப்பராயர். நன்றி கருப்பராயா, அனைவருக்கும் நல்லது தருங்கள். க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, வெற்றி தான், அதிர்ஷ்டத்தான் எல்லாத்துக்கும் தான். அடுத்தது பாருங்கள். தோப்பு, மரம், செடி, கொடி. அங்கே ஒரு பெண் தெய்வம் அங்கே லாங்கில் இருக்குது. எல்லாமே நடுக்கல் வழிபடாங்க. அநேகமாக இந்த கோயில் கட்டுறதுக்கு பாடுபட்டிருப்பாங்க. அவங்க வந்து இறந்துருப்பாங்க. அதனால் அவங்களோட சிலை வச்சு வடிவம் வைத்து கும்பிடுவாங்க. சிலையில் கல், அதான் நடுக்கல் வழிபாடு என்பாங்க. நமது குலதெய்வம் அனைத்துமே நடுக்கல் வழிபாடு தான். அதான் குலதெய்வம் என்பது நம்ம முன்னோர்கள். நம்மக்கிட்ட வாழ்ந்து அவங்களோட இனத்துக்காகவோ, ஒரு குழுக்காகவோ, இல்லை ஒரு ஊருக்காகவோ, ஊரை காப்பாற்றுறதுக்கு, தன்னோட இனத்தை காப்பாற்றுறதுக்கு உயிர் தந்திருப்பாங்க. அவங்க நினைவாக அவங்கள வந்து நினைவாக கொண்டாடுவோம். அதான் நடுக்கல் வழிபாடு. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகா கம்பீரமான அருவாள். 2 அருவாளுங்க. 2 அருவாள். முள் செருப்பு அப்படிங்குவாங்க, ஆணி செருப்பு அப்படிங்குவாங்க. நடுக்கல் வழிபாடு பாருங்க.
அவ்வளோ அழகான கோயில். இது வந்து தமிழ்நாடும் கேரளாவும் சேர்ந்த பார்டர். எவ்வளோ அழகாக இருக்கிறாரு கருப்பராயன். கருப்பராயா இந்த காணொளி பார்ப்பவர்களுக்கு நல்லருள் தர வேண்டும். பாருங்கள், அடுத்தது பாருங்கள். இதான் நடுக்கல் வழிபாடுன்னு சொன்னாங்கல்ல, இதுதான் நடுக்கல் வழிபாடு. அதாவது இதோட தலை வரலாறுன்னா, இந்த கோயில் வந்து இங்கே அணை கட்டிகிட்டு இருந்துக்கிறாங்க, செராம்பி அணை. அதில் வந்து உயிர் நீத்திருப்பாங்க, இல்லை அந்த அணைக்காக பொருள் உதவி தந்திருப்பாங்க. அவங்க வந்து இறந்துருப்பாங்க. அவங்க நினைவாக இது வந்து பண்ணுவாங்க. இது வந்து கோயில் வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அவரோட நினைவாக. இதாக இருக்குது. நன்றி. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ. பேக் சைடுகள் செராம்பி அணை பார்த்துங்க. அது தனியாக ஒரு வீடியோ போடுவோம். ஓகே, பாய். நன்றி பத்தாஸ். நன்றி. பெல் அண்ட் கைன் மட்டும் ஒரு அழுத்திடுங்க, பெல் ஐக்கான். ஓகே, தேங்க்யூ.